அந்த 3 அடி பொண்ணு ஒன்று, அதை என்னதான் நான் கேட்குறதுன்னு தெரில. பொம்பளையை மதிக்கிற கட்சியாம் பிஜேபி, பொம்பளைய மதிக்கிற கட்சியாம். கோயிலில் வச்சு சாமியார் எப்படி குத்தாட்டம் போட்டான் பார்த்தியா 2 நாள் முன்னாடி, சரக்கு போட்டு பொம்பளையை கூப்பிட்டு என்ன பண்ணான், விபூதி வச்சு ஊதுறான். அவள் கண் தெரியாத போச்சுன்னா வேலையை முடிச்சிடுவான். அந்தம்மா க்ளீனாக கண்ணை திறந்துட்டு கண்ணை பார்க்குது. இதுக்காடா கட்சி நத்துறீங்க நீங்கள், இதுக்கா கட்சி நத்துறீங்க கேட்டால் எங்கள் ஆள் எங்கன்னா போயிருப்பான் கடைக்கு, ஒரு பஜ்ஜியோ கிஜ்ஜியோ வாங்குறேன்ல, நக்கலாக பேசினா திருப்பி பேச தானே செய்யணும். அதை பேசினா அதை வீடியோ எடுத்து திமுகவினர் பஜ்ஜி போண்டாவுக்கு சண்டை போடுகிறார்கள். உங்களில் யாருன்னா கையை பூச்சி தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுறா. எங்களை சொல்கிறீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சான். என் அம்மா ஆட்சியில் அந்த துறைமுகத்தில் ஒரு எம்எல்ஏ வந்தான பழக்கருப்பையாவா, அவன் பொண்டாட்டி தாலி செய்யணும் 15 சவரம். யார் அவன் எம்எல்ஏமா, அவன் தாலி 5 சவரம் காணும். ஜெயலலிதா சாவர வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவங்க ஆட்சி யோகியமான ஆட்சியான். எங்கள் ஆட்சியில் நடந்ததுடா. கிண்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததா இல்லையா மேட்ரு? நடந்தா 1/2 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டோம். 3.25 மணி நேரம் ஆளை அரெஸ்ட் பண்ணோம். 5 மாதம் கேஸை நடத்தணும். அவனை தண்டனை வாங்கி ஜெயிலில் போட்டோம். ஆனால் பொள்ளாச்சியில் நடந்ததை யார் மயிரை பிடுங்குனீங்கடா அதிமுக காரனை. யோகியன் பேசுறீங்க, யார் யோகியனை பத்தி பேசுறது? ஊழலை பத்தி ஏன் பேசுறது? துரோகத்தை பத்தி யார் பேசுறது? அதிமுக என்ற கட்சியே துரோகத்தின் மறுபுருவம். எம்ஜிஆர் கலைஞருக்கு துரோகம் பண்ணார், எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் பண்ணுச்சு, ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் பண்ணா, சசிகலாவுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் துரோகம் பண்ணா, இபிஎஸ்க்கு ஓபிஎஸ், ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் மாறி மாறி துரோகம் பண்ணா. அதுக்கு நாங்கள் என்னடா பண்ண முடியும்? எங்களை எதுக்குற கட்சியெல்லாம் பாரு. பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி, என் வாயில் நின்ன கட்சி எதுவுமே உருப்படல சாமி. என் வாயில் எவன் நின்னானோ அவன்லாம் இப்போ அட்ரஸ் இல்லாமல் போயிட்டான். தமிழிசை அக்கா, புஷ்பா அக்கா, அண்ணாமலை. ஐயோ அண்ணாமலை சொன்னான் பாரு, அண்ணா அறிவாலயத்திலிருந்து செங்கல்லை, தம்பி தான் கரெக்டாக சொல்கிறார், உருவார். எப்படி நம்ம சொன்னால் புடுங்குவான், நம்மளுக்கு பேர் புடுங்கி, அவன் உரியிறவன் உருவானான். அவ்வளோ பெரிய நல்ல வேலைக்காரன் பற்றியா அவன். வர சொல்ல தன்னந்தனியாக உதயநிதியை மவுண்ட் ரோடுக்கு வர சொல்ல. அவர் வேறு இப்போ எந்த செனாட்டுக்கு மயிறு பிடிங்கிறன்னு அவரை தான் போய் கேட்கணும். இதுக்கு ஒரு கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி. அப்பம் அவனுக்கு சண்டைங்க, அப்பம் பிள்ளைக்கு சண்டை. அவர் அப்பா என்ன சொல்கிறார், நாங்கிற வரைக்கும் நான் தான் தலைவர், செயல் தலைவராக இரு, நான் செத்தப்புறம் வாழ்கிறேன், நீ இருக்கும்போதே கொடுத்துருன்றான். இவன் உயிரோடு அறுத்து கொத்தா எடுத்துக்கணுன்றான். இதுக்கு திமுக தான் காரணமா? ஏண்டா எங்கன்னா யாராவது கர்ப்பம் தரிச்சா கூட அது கூட திமுக காரணம்னு சொல்கிறீங்களோ? என்னடா பேச்சு இது? உங்கள் அப்படி அந்தாலும் சொல்கிறான், என் பொண்டாட்டியை பாட்டில் எடுத்து அடித்தான், கொஞ்சம் தப்புச்சு எங்கள் பொண்டாட்டி தலை, இல்லைன்னா மண்டை கிஞ்சிருக்கும், என்னை டெய்லி சாவடிக்கிறான், இந்த படுபாய் ஒத்த புள்ளையை பெற்றுட்டு நான் படாத பாடுபடுறேன். ஆனால் குடும்ப அரசியல் சொல்கிறான்ல, அவனுக்கெல்லாம் இதெல்லாம் குடும்பம் கிடையாது. அன்புமணி ராம்தாஸோட பிள்ளை இல்லை. அப்போ யாரா? அவங்க அம்மா போய் கேளு. மூப்பனாரோட பையன் ஜிகே வாசனா பான்மராக் வாய, வாயில் ஒன்றும் இல்லாதே மெல்றது எப்படின்னு அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். வாய் அந்த ஆடு மாடுலாம் மேய்ஞ்சிடுச்சுன்னா ஒரு ஓரமாக படுத்துக்கின்னு உள்ளுக்கிறத தள்ளி மெல்லும் தெரியுமா, அது மாதிரியே இருப்பான் ஆள். அதிமுகன்னு ஒரு கட்சி, அதை சொல்லணுமான்னு எனக்கு கேவலமாக இருக்குது. அந்த கட்சியை சொல்லணுமான்னு கேவலமாக இருக்குது. வீரம் மாதிரி பேசுகிறானுங்க. இவங்களை கொண்டு போய் மதுரையில் உட்கார வச்சுட்டு வீடியோ போடுறாங்க, பெரியாரையும் அண்ணாவையும் கேவலப்படுத்துகிற மாதிரி. அதுக்கு அவன் இந்த இதில் மதுரையில் ஒருத்தங்கிறான், அந்த ஆர்பி உதயகுமாரா, காகிதம் பொறிக்க ரோல் சினிமாவில் ஓனன்னா அவன் தான் ஒரிஜினல் கேரக்டர், ஒரிஜினலாக இருப்பான், சேவிக்கே பண்ண மாட்டான்மா, மூங்கியும் மீசு எல்லாம் ஒன்றா இருக்கும், செருப்பு போட மாட்டான். ஏண்டான்னு கேள, சட்டசபை அம்மா உழவுற கோயில், அது உள்ளே செருப்பு போடும். அவன் நடந்து போகிற இடத்துல ஒரு ஆணியை நட்டு வைங்களாம்ப்பா பாவீங்களா, நீங்கள் தான் போகிறீங்க, கேஸ் வந்தால் கூட நானே வந்து வாதாடுறேன், எதுக்கு நீங்களாம்? அவன் நடந்து போகிறாங்க, அம்மா உழவுன கோயிலாம், செருப்பு போட மாட்டானான், ஒரு ஆணி செருப்பை போட்டு வை கீழே. அவன் அப்படிங்கிறானா? அந்த இன்னொரு மந்திரி இருந்தானே செல்லூர் ராஜா, பேரை பாரு. அதாங்க அவனை பாருங்களேன், நெத்தியில் நம்ம கூட தானே பொட்டு வச்சுக்கிறான், ஆளுக்கு ஒன்று வச்சுருப்போம், 6 கலரில் பொட்டு வச்சுட்டு 12 கயிறு கையில் கட்டியிருப்போம். ஒரு கிளியை கொடுத்து அவன்கிட்ட நிற்க வச்சிங்கன்னா கிளி ஜோசியம் கேரக்டர் கண்டக்டாக இருப்பான். அவன் மந்திரியாக இருந்தான்ப்பா, மந்திரியாக இருந்தான். இங்கே எதுவும் தாய்மார் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க, ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வைப்போமா இல்லையா? ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வச்சா அப்படியே விட்டுருவோமா திறந்து? என்னம்மா பண்ணுவோம்? என்ன போட்டு மூடுவேன்? ஏதோ ஒரு தகரமாக போடு, அதோட விட்டுருவியா?
பார்த்தியா, எங்கள் அம்மா சொல்லுது, ட்ரம்மு நிறைய தண்ணி பிடிச்சி வைப்பேன், காக்கா ஆகி போயிடாமல் இருக்கிறதுக்கு தகரத்தை வச்சு மூடுவேன், அந்த தகரம் காற்றுல பறந்து போகுதுன்னு கல்லை தூக்கி வைப்பேன். அவனை கூப்பிட்டு காலால் உன் கால் செருப்பை வச்சு கன்னத்தில் அடிக்கும். அந்த மொக்கால ஓடி என்ன பண்ணான்னு தெரியுங்களா? இந்த தர்மாக்கோல் இல்லைம்மா, தர்மாக்கோல், அதை எடுத்து போய் வைகை அணையில் ஆவியாக போகிற தண்ணியை மூடுறேன்ட்டான். இப்போ நான் போன வாரம் போனேன் ஆண்டிப்பட்டி கூட்டத்துக்கு, என்ன காரில் எட்டு போகும்போது சொல்லிட்டேன்ப்பா நான் வைகை அணையை பார்த்தே ஆகணும்னா. அவன் சொன்னால் மத்தியானம் சாப்பாட்டுக்கு புதுசாக மீனை பிடிச்சி அங்கேயே ஆகிது. இப்போ நான் பார்த்துட்டு தான் ஆண்டிப்பட்டி கூட்டத்துக்கு போவேன்னு. அங்கே நான் போனேன். நான் உஷாரு பேண்ட்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ, ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ, அவர் வேட்டி கட்டியிருந்தார். அந்த காரில் உட்காந்து வந்தார் பாரு, லூஸாக இருந்திருக்கும் போது இறங்கி அணைக்கு நடந்து போனால் ஒரு வேஷ்டி இல்லாத பட்டாப்பட்டி டவுஜரோடு நிற்கிறார். என்னென்னு கேட்டால், இதான் வைகை அணையாண்ண. ஆமாம் இதான். இதானாங்க அணை, இதாங்க. அப்போ செல்லூர் ராஜ் வந்து மூணுனது எந்த அணையை? இந்த அணை தான்னா. அட மானங்கட்டங்க உட்கால ஓடி ஒருத்தன் கட்டிங்கிற வேஷ்டியாக இருந்து போகுது. இவன் இங்கே எப்போ அதாவது ஒரு தக்கையை எடுத்து தண்ணியில் வைக்கிறான், வேஷ்டியை மடித்து கட்டிக்கின்னு. இவன் திரும்பி அடுத்த தக்கையை வாங்குறான். அந்த முதல்ல வச்சான்ல தக்க, இவன் சூத்தில் வந்து அடிக்குது. இதுக்கு எவ்வளோ தெரியுமா? அவன் வச்சான் தக்க, அதெல்லாம் இல்லை எனக்கு பிரச்சனை. அவன் தக்கனை வைக்கட்டும், எதனா வைக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. அதுக்கு தமிழ்நாட்டோட மக்கள் பணம் 38 லட்சம் செலவாக போச்சு. அதுக்கு 2 பள்ளிக்கூடம் கட்டலாமா இல்லையா? யார் அம்மா விட்டு பணம்? உங்கள் அம்மாவுக்கு மைசூர் மகாராஜா கொடுத்த பணம் மாடாது, எங்கள் அம்மா விட்டு பணம்டா. எங்கள் ஆத்தா வாங்குற சீப்புக்கும் சோப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் என் தாய்மார் கட்டுற வரி பணத்தை ரோட்டில் எத்தனை கொட்டினான். அதை விட்டிங்கன்னா இன்னொருத்தர் இருக்கான் வேலுமணியா, அவன். இவங்கெல்லாம் பாவம், எம்எல்ஏ போனதை விட தூக்கு போட்டுன்னு சாவலாம். அந்த வேலுமணியை பாருங்களேன் நீங்கள். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தாடி ஈடி எல்லாம் பியூர் ஒயிட்டாக இருப்பான். ஒரு நாள் போனீங்கன்னா கருங்குரங்கு மாதிரி எல்லாத்துக்கும் கருப்பு பூசிட்டு இருப்பான். ஒரு நாள் மீசியே இருக்காது. ஒரு நாள் மீசியை தவிர எல்லாத்தையும் வச்சிட்டு இருப்பான். இது இது இவனுக்கு பழைய கதை. இவங்க 2026 யார்? எடப்பாடி பழனிசாமி. அவர் எப்படி சொல்லுவார்? 2026 எல்லாம் நம்ம தோசைலாம் கல்லில் தானே ஊற்றுவோம், காற்றுல தோசை சுடுற ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி. 2026 அம்மாவின் ஆட்சி. ஐயோ, இவனுங்க கூடலாம் நம்ம அரசியல் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது. இந்த கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவ்வளவும் பேசிட்டு என் தம்பி கூட சொன்னான், 2026 2வது வாட்டியாக திமுக ஆட்சி மலர வேண்டும் என்று நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொன்ன. நான் ஏன் கேட்கணும்? நான் ஏன் அப்படி கேட்கணும்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 5 நிமிஷம் ஆகுமா லைன் நிற்க ஓட்டு போட? 5 நிமிஷம் ஆகுமா? இல்லை 1/2 ஹவர் ஆகுமா? முன்னாடியாவது ஓட்டு சீட்டை பிரித்து முத்திரையை எடுத்து மையில் குத்தி சீட்டில் குத்தி மடித்து பொட்டியில் போடணும் இல்லையா? இப்போ அந்த வேலை இல்லை. மிஷினு உதயசூரியன் நேராக ஒரு பட்டனு, அது அமுக்குனா கீன்னு ஒரு சவுண்டு. இவள் தானே 1/2 மணி நேரம் செலவு பண்ணுவியா? 1/2 மணி நேரம் செலவாகுமா? 1/2 மணி நேரம் நீ செலவு பண்ணால் 5 வருஷம் உன் காலுக்கு செருப்பாக சுத்த இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கானே, அந்த 20 நிமிஷம் வேலையை நீ செய்யறதுக்கு உனக்கு நோவுதான் தான் என் கேள்வி. இப்போ சொன்னேனே, உன் பொண்ணு படிக்குது, புள்ள படிக்குது, சரி ஒருவேளை அதிமுக ஆட்சி தானே வரேன்றான், ஏற்கனவே இந்த ஆட்சி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதிமுக ஆட்சியாக இருக்காது, அது பிஜேபி ஆட்சியாக இருக்கும். நான் சொல்லுவான், பொம்பளையா வீட்டிலேருந்து வெளியே வராத, உன் புருஷன் செத்துட்டானா வெள்ளை புடவை கட்டினு மூலையில் முடங்குன்னுவான். கல்யாணம் ஆகுதா உன் பிள்ளைக்கு, நீ மணவரை ஏறாதன்னுவான். நீ செத்துட்டா புருஷன் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் செத்தா நீ பண்ணாதன்னுவான். இதெல்லாம் நடந்து ஆபத்தும் பொம்பளைக்கு தான். ஆட்சிக்கு நாங்கள் இருந்தாலும் பொம்பளைக்கு தான் ஆதரவு. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த ஆட்சி பெண்களின் ஆட்சி. இப்போ வீடு கொடுக்குறாங்கல்லம்மா, வீடு இப்போ தான் கேட்டார், அது கட்சிச்சான்னு கேட்டார். என்ன எனக்கு தரமாட்டேன்ட்டாங்க. சத்தியமாம்மா, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியன்னு வீடு இல்லை, எல்லோரும் எழுதி போடுறாங்கல்ல. நான் எழுதி போட்டு முதலமைச்சரை போய் பார்த்தேன். நான் வீடு எழுதி போட்டிருக்கேன் தலைவரை, எனக்கு வீடு கிடைக்கணும். உனக்கு கிடைக்காத போய் உன் பொண்டாட்டி பேரில் அப்ளை பண்ணு. என்னை மதிப்பாளா என் பொண்டாட்டி? என்னை மதிப்பாளா சார்? ஏன் என்கிட்ட கொடுத்தா நான் 1.5 லட்சத்துக்கு கை மாற்றி விட்டுருவேன். என் பொண்டாட்டிகிட்ட கொடுத்தாலாம் அவள் செத்து அவள் பொண்ணு வாடுற வரைக்கும் அந்த வீடு பத்திரமா இருக்குன்னு முதலமைச்சர் நம்புறார். இந்த 1000 ரூபா கொடுக்குறோம்ல,
அதையே நம்மகிட்ட கொடுக்கக்கூடாதா? நம்மளால் கொடுத்தா என்ன பண்ணுவான்? இப்போ என்ன மணி 9 ஆயிடுச்சா? இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிறதே பெரிய விஷயந்தான். நம்மளால்கிட்ட கொடுத்தா என்ன சார் பண்ணுவான்? கூட்டம் முடிஞ்சால் கடைக்கு போகணும் இல்லையா? ஆனால் பொம்பளைகிட்ட கொடுத்தா அது அப்படியே வங்கியில் இருக்கும். ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் தேவைக்கு, ஒரு கல்யாணமோ எதுக்கு ஒரு 10 மாதம் சேர்த்து வச்சா 10,000ங்க, 5 மாதம் சேர்த்து வச்சா 5,000, 1000 ரூபா கொடுக்குற பிச்சை காசு. ஒருத்தி சொன்னான்ல, பிச்சை காசு இல்லை, இது உரிமை தொகைன்னு அதுக்கு தான் பேர் வச்சுருக்கோம். இவ்வளவும் நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு உழைக்க இங்கே 3 கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. நான் சொன்ன மாதிரி எங்கள் உயிர் ஒன்றா போகலாமே தவிர உங்கள் உயிர் போக விடமாட்டோம். அதுக்கு திமுக இடம் கொடுக்காது. வரப்போகிற தேர்தல் என்பது ஏதோ இதற்கு முன்பு நடந்த தேர்தல் போல் நினைத்து கொள்ளாதீர்கள். இது உச்சக்கட்ட போர். இந்த நாட்டில் மதவாதம் இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் 2026. அந்த தேர்தலில் நீங்கள் தீர்மானிக்கின்ற தீர்ப்பு உங்கள் சந்ததிகளை பாதிக்கும். அதை பார்த்து கொள்ளுங்கள். இவ்வளவும் சொல்லி நான் இவ்வளவும் சொல்லிட்டு போனாலும் எலெக்ஷன் நேரத்தில் ஒரு ஆள் வரலாம், வராமல் போகலாம் இல்லையா? நீ என்ன பண்ணுற? நீ இந்து வா, நேராக மாரியாத்தா கோயிலுக்கு போ, கண்ணை மூடிக்கோ. மாரியாத்தா எல்லாரும் வந்து ஓட்டு கேட்குறான், யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு மாரியாத்தா கிட்ட கேளு. மாரியாத்தா சொல்லுவா, ஆடும் கோழியும் வெட்டக்கூடாது, ஐயனாருக்கு கோட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற பிஜேபி அதிமுக கூட்டணி ஓட்டு போடாதுன்னுவார். வாங்க உதயசூரியனுக்கு போடுங்க. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் நேராக மசூதிக்கு போ, அல்லாஹ் உருவம் இல்லாதவர். நீங்கள் காகித மில்லத்தை கூப்பிடுங்க, காகித மில்லத்துக்கு கேளுங்க. காகித மில்லத் எல்லாரும் ஓட்டு கேட்குறான், நான் யாருக்கு ஓட்டு போடுறது? காகித மில்லத் சொல்லுவார், நான் முஸ்லிம் மக்களை யார் காப்பாற்றுவார் என்று நான் கண்கலங்கி தவித்த போது என் கரங்களை பற்றி கொண்டு 3.5% இடஒதுக்கீடு தந்து, முஸ்லிம்களுக்கு நலவாரியம் தந்து, உலமாக்களுக்கெல்லாம் உதவி செய்து, ஓதுவாருக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்த ஐயா கலைஞரின் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு காகிதமில்லை சொல்லுவார். நீ கிறிஸ்டினா இருந்தால் நேராக சர்ச்சுக்கு போ, முட்டியை போடு. இயேசுநாதரை எல்லாரும் ஓட்டு கேட்குறான், நான் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு அவர்கிட்ட கேளு. அவர் சொல்லுவார், நம்ம பாதிரியாரெல்லாம் கவுனை அவுத்துட்டு ஜட்டியோடு உள்ளே போட பார்த்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடாத, திமுகவுக்கு ஓட்டு போடு. இயேசுநாதர் சொல்கிறாரு, மாரியாத்தா சொல்கிறா, காகித மில்லத்தும் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களித்தாதான் உங்கள் வாழ்வு மலரும் என்பதை முடிவு செய்து வாக்களிப்பீர். உதயசூரியன் வாழ வைப்பீர். தமிழ்நாட்டை வெல்வோம். 200 படைப்போம் வரலாறு. தமிழ்நாடு போரா